யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். நெல்லிக்காய் வச்சு ஒரு பருப்பு, அது வந்து குழம்பு மாதிரியும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடலாம், ஆர் நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். பட் நாம் இன்றைக்கி வந்து இதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து கார்லிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. கார்லிக் தேவையானவா கண்டிப்பாக நிறைய கார்லிக்கை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு எங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா, துவரம் பருப்பு எடுத்துக்கணும். துவரம் பருப்பு வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறின்னு இருந்தது. தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். 1 கப் துவரம் பருப்புக்கு 4 கப் கிட்ட தண்ணி விட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது மாதிரி பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்லிட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. பாதி ஸ்லிட் பண்ணினா போதும், ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாதியாக ஸ்லிட் பண்ணுவோம். 2 பச்சை மிளகா அந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போடுறேன். போட்டு மூடி நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சு ஒரு 5-6 விசில் நல்லா இது வாங்கிடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பருப்பு சாதம், அதாவது நெல்லிக்காய் பருப்பு பண்ணுறோம் இல்லையா, நெல்லிக்காய் பப்பு ஆர் நீங்கள் ஆம்லா பப்பு, எப்படி கூஸ்பெரி பப்பு இப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். இது ஆந்திரா ஸ்டைல் இது. பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு காரம்லாம் போடலை. ஏன்னா எனக்கெல்லாம் அவ்வளோ தாங்காது. தேவைப்பட்டவா நல்லா நிறையாவே அதில் நான் 2 பச்சை மிளகா தான் போட்ட இடத்துல நீங்கள் 4 வேணாலும் போடுங்கோ. அதே மாதிரி நான் வந்துட்டு இங்கே காரப்பொடிலாம் போடுவேன். அந்த இடத்துல நீங்கள் நிறையா காரப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுவேன் அந்த மாதிரி. ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ, நீங்கள் காரம் சாப்பிட்றவாளாக இருந்தால் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேட்சிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீட்ரூட்டில் வந்து ஒரு சப்ஜி. பீட்ரூட் இந்த சப்ஜி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் அந்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், எதிலோட வேணாலும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட ரெகுலரான சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி திருக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா அது மாதிரி ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு வரமிளகா இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி, அதாவது 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை, இதில் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லிட் பண்ணி, பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு கேட்டேன்னா, குடமிளகா ஒரே ஒரு குடமிளகா இது மாதிரி நீளமாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இந்த வெங்காயமும் இந்த குடமிளகாயும் இதாகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடணும். அப்புறம் பீட்ரூட்டை போடுறதே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண இஞ்சி என்ன ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போடுங்க. இதெல்லாம் தான் இதுக்கான மெயின் காரம். இது தவிர நம்ம போட போகிறது வேறு எதுவுமே. இந்த இடத்துல வெங்காயம் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாம்னா வெறும் குடமிளகாயை மட்டும் போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்காதுலாம் இல்லை. பட் இந்த நாள் குழந்தைகள் எல்லாருக்கும் வெங்காயம் போட்டால் தான் சில கறிகாயெல்லாம் சாப்பிட்றா அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நல்லா ஒரு ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் ரோஸ் கலரில் மாறிடும். இந்த ஸ்டேஜில் பீட்ரூட் திருகினதை ஆட் பண்ணலாம். பீட்ரூட் வந்து நல்லா பெரிய திருகலில் திருகி எடுத்துட்டேன்னா ஈஸியாக வந்துடும்.
ஸோ இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். முன்னாடி வேறு ஒரு பிஞ்ச் போட்டுப்போம். வேணும்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி அது சரி பண்ணுறதுக்குன்னு நம்ம தனியாக ஏதாவது ஆட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டே பாருங்க. இது நல்லா மூடி வச்சு வதக்கலாம். எவ்ரி 2-3 மினிட்ஸ் ஒரு தடவை திறந்து இதை வதக்கலாம். தண்ணி விட வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஜஸ்ட் இதை அப்படியே வதக்கலாம். மூடி போட்டுறேன், வதக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இதை நல்லா திறந்து வதக்கிட்டு நான் கடைசியாக உங்களை பார்க்குறேன். இதில் கடைசியாக நம்ம ஆட் பண்ண போட்டு துளியூண்டு சர்க்கரை அண்ட் அதாவது ஆம்ச்சூர் பொடி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் போட்டுட்டு மேலே கொத்தமல்லியும் போட்டு இதை சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாத்துக்கூட வேணும், இது தொட்டு சாப்பிடலாம். ஏன்னா ரெகுலராக பண்ணுற பீட்ரூட் பொரியல்லேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே இதை எடுத்துப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்கவே பிடிக்காது. பீட்ரூட் சப்பு சடப்புலன்னு இருக்கும். பட் பீட்ரூட்டில் நிறைய அயன் கண்டென்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வதக்கிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். புகை வருது, நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி அப்படி கையால் இது பண்ணாலே வந்துடும். இந்த மாதிரி வேக வச்சுடணும். இது கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த காயும் இன்னும் நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் இதாகட்டும். இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஜோராக வதங்கிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லோரும். இதில் இப்போது ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் போடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. இது என்னன்னு கேட்டேன்னா ஆம்ச்சூர் பொடி, இந்த மாங்காய் ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது எவ்வளோ பீட்ரூட் மாமி அப்படின்னு கேட்பேன் எல்லாரும். நான் அது சொல்லவே இல்லை. 1/2 கிலோ பீட்ரூட் நம்ம திருகி வச்சது எவ்வளோண்டு ஆகிடுச்சு பாருங்க. திருகி இந்த மாதிரி வதக்கினோன்னா இத்தினோண்டு ஆகிடும். இதை நல்லா பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் திறந்தே வச்சு பண்ணுவோம். ஏன்னா தண்ணி ரொம்ப இருந்துகிட்டே இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அது வதங்குற வரைக்கும் மூடி வைக்குவோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திறந்தே வச்சு வதக்குவோம். ஆம்ச்சூர் பொடியிலாமல் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். இதில் கொத்தமல்லி லேவிஷாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இதை நீங்கள் சப்பாத்தியோட கூட சுற்றி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரையாக சில பேருக்கெல்லாம் கறி மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். எங்கள் ஆத்துலலாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஐ திங்க் உங்களுக்கெல்லாமும் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரையாக அது மாதிரி பண்ணி கொடுத்து சப்பாத்தி கொடுத்துருந்தீங்கன்னா கையில் கூட எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாத்துக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிடலாம். இதில் இருக்க இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா காரம் தான். அதை தவிர நம்ம வேறு எதுவுமே போடலை. அதனால் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுவே நல்ல ஒரு பஞ்சோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது போடும். தேவைப்பட்டவோ அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. நெல்லிக்காய்க்கான பருப்பும் வெந்துட்டு நெல்லிக்காயும் இதில் ரெடி ஆகிடுத்து. நெல்லிக்காயை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வரணும். இதை எடுக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இது மொத்தம் எவ்வளோ நெல்லிக்காய்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 நெல்லிக்காய். நல்ல இந்த சைஸில் நல்ல பெருசாக இருந்த நெல்லிக்காயில் 5 நெல்லிக்காயிலேருந்து 6 நெல்லிக்காய் வரைக்கும் போடலாம். எனக்கு 5 நெல்லிக்காய் நின்றுது. ஸோ இதை இந்த மாதிரி போட்டுருவோம். இதோட கூட ஒரே ஒரு ஆர்க் கருவேப்பிலை பாருங்க. இங்கேயும் பச்சை மிளகா வைக்கிறேன், ஒரு பச்சை மிளகா. இதை ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் பல்சஸ் கொடுத்தேன்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக வரும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம இதை அந்த பருப்பு இதில் கலக்கணும். ஸோ இதை அரைச்சின்னு வந்துட்டு நான் பார்க்குறேன். இந்த பப்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1, 2, 3, 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கண்டிப்பாக நெய் 1 ஸ்பூன் கிட்ட விடுவோம். இது பப்பு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா அது மேலேயாவது கடைசியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலேயாவது விட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகிற பற்றியெல்லாம் இந்த ஸ்டேஜில் எல்லாம் கடுகு இதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நீங்கள் நல்ல பொடியாக நிறைய பூண்டை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ
பூண்டு வேணுங்கிறவா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனவே அந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்ம எந்த விதத்தில் சாப்பிட்றோம், அதாவது எனக்கே கூட யாரும் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தா, நெல்லிக்காய் வந்து ரசம் மட்டும் வேண்டாம், ரசம் இல்லாமல் வேறு எது வேணால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்பர் ஆஃப் டைம் நம்ம நெல்லிக்காய் ரசம் வச்சுட்டோம். ஸோ நெல்லிக்காயில் நம்ம ஊறுகாய் பண்ணி போட்டிருக்கோம், நெல்லிக்காயில் நம்ம ஊறுகாய் தொக்கு நெல்லிக்காய் தொக்கு பண்ணி போட்டிருக்கோம், நெல்லிக்காய் ரசம் வச்சுட்டோம், நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெல்லிக்காயில் ஒரு பருப்பும் பண்ண போகிறோம். நம்ம காஞ்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், ஜஸ்ட் ஒரு 10 வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டை போட்டுருந்தீங்க, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை. இந்த இதில் இப்போ காரப்பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், தனியா பொடி 2 டீஸ்பூன் போட்டுருவோம், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஏன்னா பருப்பில் வேற போட்டு வேக வச்சுருக்கோம், நல்லா இது போடும். எண்ணெயில் எல்லாத்தையும் ஒரு தடவை பெரட்டிட்டு இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுறேன், இது வதக்கட்டும். நல்லா மூடி போட்டு இதை வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் தோல் தனியாக தக்காளி தனியாக வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பை ஆட் பண்ணணும், நெல்லிக்காய் அரைச்சதையும் ஆட் பண்ணணும். இது வதங்கட்டும். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு, ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைச்சிடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். தெரியுதா, இவ்வளோ பொடிசாக நீங்கள் கட் பண்ணீங்கன்னா தான் சீக்கிரம் அது வதங்கும். இன்னும் 2 நிமிஷம் வதங்கட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அறுத்து நல்லா வெடித்து தண்ணியோடையே அப்படியே விட்டுருவோம். இது ரெடி ஆகிடுத்து, பருப்பு நல்லா இதாகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் இந்த நெல்லிக்காயை முதல்ல ஆட் பண்ணலாம். ஸோ மிளகா அப்படி வேறு போட்டிருக்கோம், மிளகா வத்தல் வேறு போட்டிருக்கோம், பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், எல்லாமே இருக்குது. பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தாங்கும்னா நீங்கள் எந்த லெவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த அரைச்ச நெல்லிக்காயை போட்டு ஒரு 2 பெரட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வேக வச்சுக்கிற துவரம் பருப்பு இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போடுறேன். நான் எங்களுக்கு எவ்வளோ இதாகுமோ அவ்வளோதான் நான் போட்டுருக்கேன், தேவைப்பட்டவா நிறையா போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும், எல்லா மசாலாவும் ஒன்றா இதில் ஆட் ஆகிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஜோராக ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி திக்காகவும் வேணும், நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு இது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த நெல்லிக்காயோட இது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஸோ இது ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து ஃபைனலாக அடுப்பை அணைச்சிட்டு நீரை கொத்தமல்லி போடுறேன். நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தாங்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பே போகும், தக்காளியோட புளிப்பு போகும். இதுக்கு மேலே புளியெலாம் இதில் விட்டுடாதீங்க. இது அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜோராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஒரு சாதத்தில் சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சுட்டு அந்த பீட்ரூட் கறியும் தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்க. பீட்ரூட் சப்ஜியோடு கூட இது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேணுங்கிறவா நிறையா பூண்டை வந்து அந்த தாளிச்சு கொட்டுற இடத்துல பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு இதை பண்ணினேன்னா அது நிச்சயமாக இன்னுமே நல்லாயிருக்கும். பூண்டு பிடிச்சவா எல்லோரும் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே, இது திருப்பி திருப்பி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஊருக்கு மட்டும்தான் வாத்தியார், நம்ம சாப்பிட மாட்டோம்.
ஸோ இது ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.